இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ப்ரொடெக்ஷன் தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். நார்மலாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா படி பார்த்தோம்னா 2021, 22 டேட்டா படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000க்குள்ளார தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்கிற போலீஸ் ப்ரொடெக்ஷனை வச்சுக்கிட்டு எவரி இண்டிவிஜுவலுக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கே போகிறாங்களா, இவங்க இங்கே போகிறாங்களா, எல்லாருக்குமே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, இருக்கிற கேப்பபிலிட்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம போலீஸ் ப்ரொடெக்ஷன் தர முடியாது. ஸோ இது நம்ம எல்லாருமே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரா நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ப்ராக்டிக்கலி என்ன பாசிபிளோ அதை தாங்க பேச முடியும். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேஃப்டியை நம்ம தாங்க பார்த்துக்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கரூர் இஷ்யூலையும் பேசியிருப்போம். கரூர் இஷ்யூலையும் சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃப்டி முதல்ல வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல யாருக்கு ரெஸ்பான்சிபிள்னா, நம்மளுக்கு தான் முதல்ல ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறம் தான் நம்ம பெற்றவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஸோ இவங்க வந்து ஏன் இந்த டைமில் வந்து அங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறதே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான செயல் அப்படின்னு வந்து இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இங்கே ரைட் டு ஃப்ரீடம் இருக்குது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. இவ்வளோ கேள்வி கேட்குற அந்த அறிவு ஜீவிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் ஏன் அங்கே போனாங்க அப்படின்னு யாராச்சும் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஏன் அங்கே போனாங்க, அந்த 3 பேர் மட்டும் ஏன் அங்கே போனாங்க? ஸோ அப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்கன்னா வந்து தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர்னா வேணா அங்கே போகலாம். ஸோ ஆண்கள்னா என்ன எத்தனை மணிக்கு வேணாலும் எங்கே வேணாலும் நடமாடலாம். பெண்கள்னா ஒரு 10 மணிக்கு மேலேயே வீட்டுக்குள்ளாரே பூட்டிகிட்டு இருந்துக்கணும். திரும்பி எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறவங்களாம் பழமைவாதத்துக்கு பின்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னோக்கு போயிட்டே இருக்காங்க. தட்ஸ் ஆல் தட்ஸ் இட். அதை விட்டுட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட சேஃப்டி நான் சொன்ன மாதிரி நம்ம சேஃப்டி நம்ம கையில் இருக்குங்க போது. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தைகளுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ், சிலம்பம், ஸோ இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக க்ரௌண்ட் பண்ணிக்கக்கூடிய கராத்தே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களால் முடியும். தட் மீன்ஸ் ஒரு 5வது 6வது படிக்கிறதுலேருந்தே முடியும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பு மட்டுமே எங்கள் வாழ்க்கை இல்லைங்க. ஸோ அதை தாண்டி ஸ்போர்ட்ஸும் இருக்குது, அத்லெட்டிக்கு இண்டிவிஜுவலாக க்ரௌண்ட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தைகளுக்கு அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் தயதாச்சனமே பார்க்காம என்ன பண்ணுங்கன்னா, எனி இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸில் வந்து உங்கள் குழந்தைங்களை இண்டிவிஜுவல் அத்லெட்டிக்கோ இல்லை வந்து இண்டிவிஜுவலாக க்ரௌண்ட் பண்ணிக்கக்கூடிய செயல்களில் வந்து சேர்த்து விடுங்க. ஸோ ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸோ அது ஃபர்தரான இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அந்த கோயம்புத்தூர் இஷ்யூ. ஸோ ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமராஸ் வச்சு. ஸோ அந்த இடம் வந்து இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு புதர் மாதிரியான இடங்கள் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ஏக்கர்ஸ் மேலே சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய இருக்கிற இடங்கள்ல வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் காஸ்ட் கேமராஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாங்க போடணும். ஸோ மக்களோட சேஃப்டி தான் வந்து முக்கியம். ஹூ இஸ் அக்கௌண்டபிள் மீன்ஸ் கவர்மெண்ட் இஸ் த அக்கௌண்டபிள். இமிடியேட் ரெஸ்பான்ஸ் வேணா போலீஸோட கையில் இருக்குது. பட் ஹூ இஸ் அக்கௌண்டபிள், எல்லா விஷயத்துக்கும் யார் அக்கௌண்டபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். ஸோ இந்த விஷயத்தில் வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஸோ யார் அக்கௌண்டபிள், ஸோ என்னென்ன விஷயங்கள் செய்யலாம். ஸோ நிறைய பார்க்குறோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கணும். ஸோ ரீசெண்டாக வந்து இன்டர்வியூவில் கூட பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு ஃபேமஸ் பர்சன் வந்து இன்டர்வியூ கொடுத்த போதே சொல்லியிருப்பீங்க, அரசியல்வாதிகிட்ட என்னத்துக்கு ஏன் இலவசத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதை தாண்டி இங்கே வந்து எல்லா பாலிடிக்ஸுமே எல்லா வர கட்சிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இலவசத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டே தான் இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாதான். ஸோ இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். கேமரா ஆல்சோ இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் கேமராஸ் வந்து போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குற்ற செயல்கள் வந்து இன்னும் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் சைடில் இருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், இந்த போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதனந்தபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years 6 years பேக்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைய கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு அந்த பெண் குழந்தைய ரேப் பண்ணி கொன்னுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து அவங்க அம்மாவே வந்து கொண்டிருக்கான். ஸோ அவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசிக்யூஷன் சைடில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போதலை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னா ப்ராசிக்யூஷன் சைடில் ப்ரெஷர் அப் இல்லாமல்
ஸோ போலீஸையும் போட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப் இல்லாமல் ஸோ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக இருந்து தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொறுமையாக தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஆல்சோ ஏ ஜஸ்டிஸ் பரீட். நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த கேசஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். ஹைதராபாத்தில் நடந்த ஒரு மருத்துவர் வந்து கேங்ரேப் பண்ணி கொல்லப்பட்டக்கூடிய ஒரு கேஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் குற்றவாளிகள் இல்லை. தட் மீன்ஸ் அதில் இருந்த குற்றவாளிகள் இல்லை. மக்களோட ப்ரெஷர்னாலையும் கவர்மெண்ட்டோட ப்ரெஷர்னாலையும் அப்போசிஷன் பார்ட்டியோட ப்ரெஷர்னாலையும் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குற்றம் செய்யாதவர்கள் வந்து கைது பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் சுட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அது அந்த விஷயம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது உண்மை இல்லை அப்படின்னு வெளியே வருது. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் போடணும், லைட் போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரான ப்ரொசீட் ஆன் பண்ணும். இன்னமும் வந்து இலவசம் இலவசம் இலவசம்னு இருக்கிறத விட ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் ஆன் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம அந்த கேஸை பற்றி எதுவும் பேச வேணாம். நீதி கிடைக்கும்னு நம்புவோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஜனநாயகத்தோடைய முக்கியமான விஷயமே தவறு நடந்தால் அதை மக்கள் தட்டி கேட்கறதுல தான் இருக்குது. ஸோ தட்டி கேட்போம். எந்த விஷயமாக இருந்தாலும் தட்டி கேட்போம். நன்றி. தேங்க்யூ.